நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன். இன்றைய நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன, செய்திகள், தகவல்கள் என்ன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ஒன்டாரியோவிலே குறிப்பாக அனைவருக்கும் அறிந்த விடயம், ஒன்டாரியோ கிபெக்கை பொறுத்தவரையில் இந்த கோவிட் நோய் தொற்று என்பது மீண்டும் அதிகரித்த ஒரு நிலை இருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் இருந்து நாங்கள் பல இடங்கள், குறிப்பாக இது உடற்பயிற்சி செய்கின்ற நிலையங்களாக இருந்தாலும் சரி, திரையரங்காக இருந்தாலும் சரி, உணவகங்கள் நீங்கள் சென்று உணவருந்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி பல விடயங்கள் மீண்டும் ஒரு முடக்க நிலையை அறிவித்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு ஜனவரி 21ஆம் தேதி தொடர்ந்து செல்ல இருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டை ஓரளவுக்கு நிறுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இதிலே மீண்டும் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சிறு வணிகங்கள், அதாவது குறிப்பாக உணவகங்களில் இருந்து, உடற்பயிற்சி நிலையங்களில் இருந்து எத்தனையோ வியாபார ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே கடந்த வருடம் பலருக்கு தெரிந்த விடயம், இந்த சிறு வணிகங்களுக்கு உதவுகின்ற வகையிலே ஒன்டாரியோ அரசாங்கம் ஒரு சன்மானத்தை, அதாவது ஒரு மானியத்தை வழங்கியிருந்தது. 2 முறை அது வழங்கப்பட்டது. ஆகவே தகுதியுடையவர்கள் அனைவரையும் அது கிடைக்கக்கூடிய வகையிலே கடந்த வருடம் இது வழங்கப்பட்டது, அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையில் இன்று ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் இந்த வியாபார ஸ்தாபனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு ஒரு சிறு மானியம் வழங்கப் போவதாக ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் அதிகரித்து செல்கின்ற இந்த தொற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அதற்கான பதில் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் பல விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே மத்திய அமைச்சர்களும் சுகாதார அதிகாரிகளும் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன, குறிப்பாக இந்த விரைவு சோதனை, அதாவது ரேபிட் டெஸ்ட் கருவிகள் எவ்வாறு இருக்கின்றன, தொற்றுகளின் எண்ணிக்கை, வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை, அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் விவரங்கள், இது தொடர்பாக குறிப்பாக சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் மற்றும் கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டாம் ஆகியோர் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோவிலே மிசிசாகா முதல்வர் பானி கிராம்பி அவர்கள் கோவிட்னால் பாதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த விடயம். எங்கள் செய்தியில் கூட, இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆகவே அவர் இப்பொழுது மீண்டும் கோவிட்டிலிருந்து மீண்ட பின்பு இன்று மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். ஆகவே அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து வழமையான விடயங்கள், நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். கலையரங்கம் பகுதியிலே மின்னல் ப்ரொடக்ஷனிலே உருவான ஒரு பாடல் உங்களுக்கு காத்திருக்கிறது. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் நாங்கள் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியை பார்க்க போகின்றோம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, கடந்த வருடம் இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்களுக்கு மானியம் வழங்குகின்ற வகையிலே ஒன்டாரியோ அரசாங்கம் 2 முறை அதுக்கு தகுதியுடைய அனைத்து வர்த்தகர்களுக்கும் அல்லது வியாபார நிலையங்களுக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டது. ஆகவே மீண்டும் இது வழங்கப்பட வேண்டும். மீண்டும் அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இப்பொழுது இன்று ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. அதாவது சிறு வணிகங்களுக்கு $10,000 வரை ஒரு மானியம் வழங்கப்பட போவதாக. இது எப்பொழுது வழங்கப்பட போகிறது என்பது தெரியவில்லை. அத்தோடு இதற்கு எப்படி என்றால், நீங்கள் புதிதாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அல்ல. அதாவது கடந்த வருடம் இப்படியான மானியத்தை பெற்றவர்கள் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏற்கனவே அவர்களிடம் நீங்கள் 2 முறை பெற்ற மானியத்துக்கான விண்ணப்பம் இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் அவர்கள் அதை சரிபார்த்து, அதாவது முன்னர் எல்லா வணிகங்களுக்குமே இந்த மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வியாபாரங்களை பொறுத்தவரையில், சிறு வணிகங்களை பொறுத்தவரையில் அனைத்து இடங்களும் மூடப்பெறவில்லை. குறிப்பாக உணவகங்கள், அதாவது நீங்கள் நேரடியாக சென்று அங்கே இருந்து உணவருந்த முடியாத உணவகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் திரையரங்குகள், இப்படி குறிக்கப்பட்ட சில விடயங்கள்லாம் இம்முறை மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே
அதற்கு அவர்கள் தாங்களே அதை முடிவு செய்து அல்லது சரி பார்த்து எந்தெந்த வியாபார நிலையங்கள் அல்லது வணிகங்களுக்கு நாங்கள் இந்த மானியம் வழங்க முடியுமோ அதற்கு தகுதியுடையவர்களுக்கு இது வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில், அதாவது கடந்த வருடத்திலிருந்து இந்த வருட ஆரம்பம் வரை நீங்கள் புதிதாக ஒரு வியாபாரத்தையோ அல்லது வணிகத்தையோ ஆரம்பித்திருந்தால், நீங்கள் கடந்த வருடம் இந்த மானியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறீர்கள், இந்த கோவிட் காரணமாக மீண்டும் உங்களுடைய ஸ்தாபனம் அல்லது வணிக நிறுவனம் மூடப்பட்டிருந்தால் நீங்கள் புதிதாக விண்ணப்பம் கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் சரிபலை பார்த்து அதற்கு நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் இந்த மானியம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்தும் இதை தொடர்ந்து இந்த அதிகரித்து செல்கின்ற ஒமிக்ரான் திரிபு என்ன நிலையில் இருக்கிறது, குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் வைத்தியசாலைகளில் அதிகமானவர்கள் கடந்த வருடம் அல்லது அதுக்கு முந்தைய வருடத்தை இந்த கோவிட் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது இன்னும் அதிகரித்த தொகையை வைத்தியசாலைகள் எட்டியுள்ளன. அதே நேரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே பல இடங்களில் குறிப்பாக இந்த சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை என்பது முக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஆகவே இது குறித்து அதிகமாக பல விவரங்களை முழுமையாக பகிராவிட்டாலும் ஒரு சில விவரங்களை இன்றைய சந்திப்பில் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அதை முதலில் பார்க்கலாம். Just want to, first of all, thank John Ferguson and his team over at Pure Later. They've been instrumental in getting goods from point A to point B right across our province, no matter if it's the N95 masks or any other thing that we need delivered. And I'm joined by our great team, MPP Hogarth and Minister Surma and Minister Jones, all doing an incredible job. Got to tell the people of Ontario where we're at. We had record hospitalizations, record cases, and record absenteeism right across the board, no matter if it's private or public sector. We're in a very serious situation. That's the reason we had to put the protocols in place. I'll start off with, let's talk about education here for a minute. We have a very, very strong plan to get the kids back in school. We've opened up vaccination centers for educators and child care folks. We've also added 18 million rapid tests since September throughout the schools, and as we get more from the federal government, we'll continue to distribute that. We have incredible ventilation. We put 70,000 HEPA filters in. An additional 3,000 HEPA filters are being deployed as we speak. We've hired 2,000 additional staff in the schools to support them as well. We're making sure that we always have a safe environment, which it has been over the period of time throughout the pandemic in the schools. We want to make sure they can function, and making sure that the teachers are in the classroom along with the students. Along with the business closures, we acted immediately. Each business that's been closed down is going to receive a $10,000 grant. They're going to make sure that they have no cost to their property taxes along with their energy cost. And for people that are staying at home a lot longer, we're providing the off-peak rate of electricity at 8.2 cents per kilowatt. That's half the cost of on-peak areas. So we're there to support the businesses. We want to get the kids back in school, but we have to make sure when the kids back in school, they can function. We don't want to see a New York City that a bunch of kids are sitting in the gymnasium doing absolutely nothing, as we see the absenteeism right across the board, not only in the private sector, and schools aren't exempt from this, or hospitals aren't exempt. We are throwing everything we possibly can to make sure we get through this. What we're seeing in Quebec, because the non-vaccinated people are putting a lot of stress disproportionately on the system, should non-vaccinated people be able to buy liquor? Should they be able to go into different establishments, or should they be asked to show proof of vaccination? Well, this is showing just like liquor. Yeah, what this is showing us, Jamie,
We're up here every day from the pandemic since the vaccines come in. I'm up here constantly saying, get vaccinated. That is absolutely critical. I always say when you get vaccinated, you're protecting yourself. You're protecting yourself for the most part from going into the hospitals and putting a burden on the healthcare system. But when you get tested, you're protecting everyone. And we know, and we've known it for a long time, that no matter if you've had your first, second, or third dose, you can still give COVID and get COVID. But a big way of defending against that, please go out there, get vaccinated. Yeah, but should there be more restrictions on the non-vaccinated people as opposed to the vaccinated people? Should they be able to go to sporting events? Should they not? Should they be able to shop? Should they be able to go to an LCBO? Well, again, Jamie, what we want to do is move forward, get as many people vaccinated as possible, and get the economy back up and going. But right now, I want to go back to where we're at today. Where we're at today, record cases, record hospitalizations, record absenteeism. I think, John, you told me the other day there was 300 people absent. Again, no one's exempt from this. They don't have a bypass around schools or around hospitals. It goes right through them. And we want to make sure that the hospitals can function properly and the schools can function properly. We have a solid plan moving forward, and we're going to implement that plan. That's it, Jamie. Should Thank high you. school That's it. students, because they're 90% vaccinated, be going back to school sooner than the elementary school? And that's great. There's over 82% of the kids that are double vaccinated in high schools. We want to make sure that the teachers have an opportunity to get their booster shots along with childcare workers, and make sure that it's an area that the schools can function in. That is absolutely critical, but let's make no mistake about it. We're in a serious situation, and we're going to get through it because we have a solid plan, solid protocols in place, and we're going to make sure those are implemented. Dharshini Legal Services Professional Cooperation Traffic Tickets Landlord Tenant Board தொடர்பான விடயங்கள் Employment Law Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Dharshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Dharshini Legal Services Professional Cooperation Scarborough வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் Dharshini Legal Services. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:15 இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் தர்ஷினி அவர்கள். டொரண்டோவிலே 0°10°C வெப்பநிலை உணரப்படுகிறது. டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை. ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற விடயம் ஒன்றுதான், அதாவது இந்த தடுப்பூசி 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், 2வது தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளை பொறுத்தவரையில் 82% ஹைஸ்கூல் பள்ளி மாணவர்கள் பெற்றிருப்பதாக, முழுமையாக தடுப்பூசியை பெற்றிருப்பதாகவும் 2 ஊசிகளையும் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஓரளவுக்கு இதை குறைப்பதற்கு, இந்த எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிக்காமல் குறைப்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி தடுப்பூசி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதிலே வைத்தியசாலைகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது கியூபெக்கிலே, ஒன்டாரியோவிலும் பார்க்க கியூபெக்கிலே தடுப்பூசி போடாதவர்களின் அளவு தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் கியூபெக்கிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் பாதிக்கு மேலே தடுப்பூசி போடப்படாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அதை உதாரணம் காட்டி சொல்லியிருந்தார். தடுப்பூசி தான் முக்கியமான ஒன்று, அதை பெற்றுக்கொண்டால்தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதன் எண்ணிக்கை குறைவடையும். அதே நேரத்தில்
தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இது தொடர்பாகவும் அதை தவிர இந்த 3வது தடுப்பூசி எவ்வளவு தூரம் இருக்கிறது, ரேபிட் டெஸ்ட் தொடர்பாக நேற்று முன்தினம் அவர் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் கூட சொல்லியிருந்தோம் 140 மில்லியன் இந்த ரேபிட் டெஸ்ட் விரைவு சோதனை கருவிகள் பிரதேசங்களுக்கும் மாகாணங்களுக்கும் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். ஆகவே அடுத்து கனேடிய வளத்திலே சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை அடுத்து பார்க்கலாம். On Wednesday, the Prime Minister and I announced that the Government of Canada will deliver an additional 140 million rapid antigen tests to provinces and territories this month. These tests, which will be delivered to provinces and territories on a per capita basis, are already beginning to be delivered. Rapid antigen tests are an important tool to empower individual Canadians to cut the spread of the Omicron variant. These tests enable Canadians to validate their symptoms and take personal action to isolate and reduce the risk to others. Rapid tests remain a first vital line of defense in helping to identify and therefore to reduce the spread throughout the country. Yesterday, I met with my colleagues from provinces and territories, health ministers, to discuss what collectively we are doing to shore up our defenses against Omicron. I want to thank all of my colleagues from all provinces and territories for our conversations yesterday, and more importantly, for our and their continuing hard work and difficult decisions during this crisis, and for their unwavering commitment to the health of all Canadians. Together, we will continue to protect Canadians and manage through the challenges of this new Omicron variant. For the federal government, that includes securing access to leading-edge drugs and treatments, including antiviral treatments. As you know, we have already signed and secured agreements with both Merck and Pfizer to supply Canada with oral antiviral drugs. I will have more to say about those drugs and about Health Canada's approval process in the coming weeks. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:21 இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷனில் இருந்து தர்ஷினி அவர்கள். கனடிய வளம் பகுதியிலே சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது அதிகமானவர்கள் தடுப்பூசி போடப்படாதவர்களாகத்தான் இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் ரேபிட் டெஸ்ட் பல இடங்களில் பலரும் இந்த ஓமிக்ரானின் தாக்கத்தின் பின்னர் அதிகமானவர்கள் தொற்றை எதிர்கொண்டது பின்புதான் அதை தேடித் திரிகின்றார்கள். ஆகவே விரைவில் அனைவருக்கும் இது கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விவரங்கள். அவர் சொன்ன ஒரு விடயம், அதாவது நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலேயே டிசம்பர் மாதம் சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தோம், இந்த ஜனவரி மாதம் விடுமுறையின் பின்னர் இந்த நோய் தொற்றின் அதிகரிப்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்கும் என்று ஒரு மாடலிங் விவரம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆகவே கிட்டத்தட்ட அதற்கு இணையாக அவருடைய விவரங்கள் அன்றே பகிரப்பட்டிருந்தன. அவர் சொன்னது போல
வாரத்துக்கு வாரம் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்பொழுது அன்னளவாக பார்க்கின்ற பொழுது 42,000 பேர், அதாவது ஜனவரி 5ஆம் தேதியுடன் கடந்த 7 நாட்களின் சராசரியை பார்க்கின்ற பொழுது 42,000 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன ஒரே நாளில். ஆகவே இது ஒரு அதிகரித்த தொகை. அதே நேரத்தில் கனடாவில் சராசரியாக 3,650 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதை தாண்டி அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் இருக்கின்றார்கள். ஆகவே இன்று அவர் பகிர்ந்து கொண்ட விவரங்கள் அடுத்து. Given current daily case counts are already about 400% higher than the peak of the third wave, it is not unexpected to see daily hospitalizations rising. However, international surveillance suggests that while these trends can be expected to increase with the Omicron surge, severe illnesses are not rising at the same explosive rate as for cases. Presently in Canada, over the past week, an average of close to 3,650 people with COVID-19 were being treated in their hospitals each day, with almost 600 in intensive care units, representing weekly increases of 91% and 25% respectively. During the same period, there were on average 39 deaths reported each day. Currently, we still need millions more Canadians to increase their protection with COVID-19 vaccines, including almost 7 million eligible people who need a first or second dose of their primary series. As well, many others are eligible to get a booster dose to help restore protection that may have waned since their second dose. Moreover, there is accumulating evidence that a booster dose results in better protection against severe illness, including against the Omicron variant that appears to have a higher degree of immune evasion. Booster doses are particularly important for certain groups, such as healthcare workers and those at highest risk of severe illness from COVID-19, including older adults, people with high-risk medical conditions, and people in and from Indigenous communities. Either Pfizer-BioNTech or Moderna mRNA vaccines are effective as boosters, so please feel confident in accepting whichever vaccine is offered to you. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிகரன். MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிகரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 25 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன். தர்ஷினி அவர்கள் கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஐசியு, அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு, வைத்தியசாலைகளின் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இவற்றையெல்லாம் குறைப்பதற்கு அவர் மீண்டும் வலியுறுத்தியது இந்த தடுப்பூசி தான் ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது 2 வாரங்களுக்கு மேலாக மிசிசாகா மேயர் பானி கிராம்பி அவருக்கு கூட இந்த கோவிட் நோய் தொற்றின் காரணமாக வெளியில் வர முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த முறை கடந்த நத்தார் புது வருடம் கூட ஒரு தனிப்பட்ட முறையிலேயே தனியாக இருந்தே தன்னுடைய நாட்களை கழித்ததாக குறிப்பிட்டிருந்தார். அவர் கூட இந்த தடுப்பூசியை பெற்றிருந்தார். அதை கூட நாங்கள் நமது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டோம். இருந்தாலும் தன்னுடைய அனுபவம் இந்த காலப்பகுதியில் எவ்வாறு இருந்தது, அதே நேரத்தில் பல இடங்களில் ஒன்டாரியோ, கியூபேக்கை பொறுத்தவரையில் நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு விடயம் 20% 30% சுகாதார பணியாளர்களுக்கான ஒரு பற்றாக்குறை இருந்து வருகிறது. பலர்
இந்த விடுமுறை காலத்தை, அதாவது ஜனவரி மாதத்தில் தங்களுடைய விடுமுறையை பதிவு செய்திருந்தால் விடுமுறையை கொடுக்க முடியாத அளவுக்கு சுகாதார பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மிசிசாகா பொறுத்தவரையில் இந்த சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கை இவ்வாறு இருக்கிறது. தன்னுடைய இந்த கோவிட் காலத்தில் தன்னுடைய அனுபவம் என்ன, இது குறித்து இன்று மீண்டும் கோவிட் பரிசோதனைகள் எல்லாம் செய்து இந்த கோவிட் காலத்தை கடந்து இப்பொழுது மீண்டும் வந்த பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூறிய விடயங்கள் அடுத்து பார்க்கலாம். The holidays were certainly not what we were hoping for. We saw Omicron pick up speed and spread quickly across the entire province. Many people had to scale back or reschedule gatherings or isolate from family and friends because they contracted COVID, including me, as I tested positive just before Christmas. It was incredibly tough being away from my family, from my kids and my 85-year-old mother, Veronica, over the Christmas season and New Year's as well. And I feel for everyone who has faced a similar situation. I want to thank the people of Mississauga and my colleagues for their well wishes and the outpouring of generosity, which greatly helped me on my road to recovery. The reality is that while the holidays were tough on so many of us, we're not yet at the peak of Omicron. As you will hear from Dr. Lowe in just a few moments, much like other countries who have already been through the worst of it, we will experience a flash flood of cases in the weeks to come. This is because the variant is so transmissible. It's spreading far and wide more quickly, which means that more of us will contract Omicron or know someone who has. But the good news is that when the flood dissipates and the skies clear, brighter days are most certainly ahead. As many of you know, new province-wide restrictions came into effect on Wednesday to deal with this surge of cases, including reducing gathering and capacity limits in certain settings and a pause on indoor dining, gyms, and recreational activities, and a return to virtual learning for students until at least January 17th. I know that the people of Mississauga are feeling anxious, tired, angry, and disappointed that once again they're being asked to put their day-to-day lives on hold. Whether it's our business owners who have had to scale back their operations, their employees who are now out of work, parents who have had to juggle work while caring for their children, and school-aged children who were looking forward to getting back to class with their friends but can't right now. This is not where we imagined ourselves in 2022. That being said, if we're going to make it past this flash flood as soon as possible, we need to work together to keep our city healthy and protect the capacity at our hospitals. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 31 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. மிசிசாகா மேயர் போனி கிராம்பி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். இதில் இன்னொரு விடயம் அவர் சொல்லியிருந்தார். அதாவது இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது உட்புற அரங்குகளில் நடைபெறுகின்ற எங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்வுகள் பலவற்றை இந்த தற்காலிக மூடல் காரணமாக யாருமே பயன்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தார். இது தொடர்ந்து 26ஆம் தேதி வரை, அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து இப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கப் போகிறது. இன்டோரை பொறுத்தவரையில், உட்புறத்தை பொறுத்தவரையில். வெளிப்புறத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது குளிர்கால நிகழ்வுகள் பல நடைபெற்றாலும் இருந்தாலும்
ஓரளவுக்கு பாதுகாப்போடு சமூக இடைவெளியை பின்பற்றி அதை நீங்கள் உபயோகிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். இதே விடயத்தை கடந்த வருடம் ஞாபகம் இருக்கிறது, பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த நேரத்தில் அது மூடப்பட்டு இருந்தது, இருந்தாலும் அதையாவது ஓரளவுக்கு மக்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பின்னர் அது மக்கள் பாவனைக்கு வந்தது பலருக்கு ஞாபகம் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய மாதிரி தான் 194 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. ஒரு அதிகரித்த தொகையை மீண்டும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 61 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 194 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 33 நிமிடம். கனேடிய நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் 194 இலங்கை ரூபாய், இந்தியாவை பொறுத்தவரையில் 61 இந்திய ரூபாய். நீங்கள் பிராம்ப்டன், மிசிசாகா, மில்டன் பகுதியில் இருப்பதாக இருந்தால் நீங்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோவில் இருக்கின்ற கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கலாம். ஸ்காப்ரோ பகுதியில் அல்லது நீங்கள் ஏஜெக்ஸ் பிக்கரிங் ஈஸ்ட் பகுதியில் இருப்பதாக இருந்தால் நீங்கள் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் சென்று நீங்கள் உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலையரங்கம் பகுதியில் இன்று மின்னல் மியூசிக் ப்ரொடக்ஷனின் ஒரு இசைப்படைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏற்கனவே மின்னல் மியூசிக் இசைப்படைப்புகள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அவர்களுடைய ஏனைய படைப்புகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் யூடியூபிலே நீங்கள் மின்னல் மியூசிக் என்று சர்ச் செய்தீர்களானால் நிச்சயமாக அவர்களுடைய ஏனைய படைப்புகளை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்று இடம்பெறுகின்ற பாடல் என்ன பார்ப்போம். Sing a good story, pay attention, listen to me. Life is very short, namba. Always be happy. என்னவோ என்பது நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. சொல்லாமலே யார் பார்த்தது? எனக்கு ஒரு ஸ்நேகிதி தென்ற மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பேசும் பைங்கிளி. கிளியே என் காதில் தித்தித்தா, இசையாலே எனது புதிய நாளை நீ இன்று திறந்தாய். கனவிலே எழுதி மடித்த
அந்த மின்னினிய தோக்கடிப்பா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூவின் இதழெல்லாம் மௌன ராகம் மௌன ராகம் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது போது கடவுள் எதிரே வந்தது போலே அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே ஆத்தியனே பார்த்தவுடனே காட்டில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனும் எத்தி வச்ச மெழுகான பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கலையரங்கத்தில் இடம்பெற்ற பாடல் மின்னல் மியூசிக் ப்ரொடக்ஷன் செந்தில்குமரன் மற்றும் ஸ்ரீனிஷா இணைந்து அந்த பாடலை ஒரு அஜித் விஜய் மேஷப்பாக சில பாடல்களின் ஆரம்ப வரியை மட்டும் சேர்த்து பாடியிருந்தார்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற உங்களுடைய படைப்புகளை அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. உங்களுடைய யூடியூப் லிங்க் இருந்தால் நீங்கள் அதை கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. அதுக்கு முன்பு 2 செய்திகள். குறிப்பாக மனிடோபாவை பொறுத்தவரையில் பொது சுகாதார நடவடிக்கைகளை 3 வாரங்களுக்கு நீடிப்பதாக சொல்லியிருக்கிறது. அண்மையில் இந்த ஒமிக்ரானின் அதிகரித்த எண்ணிக்கை காரணமாக இந்த நீடிப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் எதிர்வரும் திங்கட்கிழமை பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகதாக இன்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஒமிக்ரான் மாறுபாடு வரவிருக்கும் வாரங்களில் பணியாளர்களை கணிசமாக பாதிக்கும் அபாயம் இருந்தாலும் கூட பாடசாலைகள் முக்கியமான கல்வி நடவடிக்கைகள் முக்கியம் என்பதன் காரணமாக இதை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதனிடையே பல மாற்றங்கள், அதாவது அதை எவ்வாறு செய்வது, பாடங்களுக்கு செல்கின்ற பொழுது வகுப்புக்கு வகுப்பு எவ்வளவு தூரம் இடைவெளி, அந்த நேரங்கள் இவையெல்லாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாளை சனிக்கிழமை காலநிலை எவ்வாறு இருக்கிறது சில நகரங்களில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும்.
மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:43. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் தர்ஷினி அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் பரவல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் விகிதங்கள் அதிவேகமாக அதிகரித்து வருகின்றன என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் த்ரேசா டேம் கூறினார். இன்று நடைபெற்ற கோவிட் பதில் நடவடிக்கை குறித்த மத்திய அரசாங்கத்தின் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஒமிக்ரான் இப்போது முக்கிய கோவிட் மாறுபாடாக நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதாக அவர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் சராசரி தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 65% அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 91% அதிகரித்துள்ள போதிலும் கடுமையான நோய்கள் அதே எண்ணிக்கையில் அதிகரிக்கவில்லை என டாக்டர் த்ரேசா டேம் தெரிவித்தார். ஜனவரி மாதம் 5ஆம் தேதியுடன் கடந்த 7 நாட்களில் சராசரியாக தினசரி 42,000 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. தற்போது கனடாவில் சராசரியாக 3,650 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றின் எண்ணிக்கை ஏற்கனவே 3வது அலையின் உச்சத்தை விட 400% அதிகமாக உள்ளதாக டேம் கூறினார். கோவிட் தடுப்பூசிகளை கட்டாயமாக்குவதை மாகாணங்கள் பரிசீலிக்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் இன்று தெரிவித்தார். கோவிட் தொற்றுகளின் இடைவிடாத பரவலின் மத்தியில் மாகாணங்களும் பிரதேசங்களும் தடுப்பூசிகளை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என அமைச்சர் ஜேனாப் டாக்லஸ் இன்று கூறினார். எமது சுகாதார பாதுகாப்பு நிலை பலவீனமாக உள்ள நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி தடுப்பூசி மூலம் மட்டுமே என இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கூறினார். கியூபெக் மாகாணத்தை உதாரணமாக்கிய அவர் அங்கு தடுப்பூசி போடாததால் 50% தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும் கூறினார். ஆனாலும் கட்டாய தடுப்பூசி கொள்கைகளை அமல்படுத்த வேண்டுமா என்பதை மாகாணங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் தனது அரசாங்கம் தடுப்பூசிகளை கட்டாயப்படுத்துவதற்கான பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அல்பர்டா முதல்வர் ஜேசன் கென்னி என்று தெரிவித்தார். மனிடோபா மாகாணம் பொது சுகாதார உத்தரவுகளை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கிறது. மனிடோபாவின் பொது சுகாதார உத்தரவுகள் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ஆட்ரி கோர்டன் கூறினார். கடந்த மாதம் முதல் அறிவிக்கப்பட்டு வரும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையுடன் காலாவதியாகவிருந்த விதிகள் இப்போது குறைந்தபட்சம் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நீடிக்கும் என கார்டன் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார்.
இந்த நீடிப்பு தரவுகளை சேகரிக்கவும் ஒமிக்ரோன் மாறுபாட்டின் தாக்கங்களை கண்காணிக்கவும் மாகாணத்துக்கு கால அவகாசம் வழங்கும் என அவர் கூறினார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வகுப்பு கற்றலுக்கு திரும்புவார்கள் என பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் கூறுகிறது. கல்வி அமைச்சர் ஜெனிஃபர் வெட்சைட் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். ஒமிக்ரோன் மாறுபாடு வரவிருக்கும் வாரங்களில் பணியாளர்களை கணிசமாக பாதிக்கும் அபாயம் அதிகமுள்ள போதிலும் இந்த முடிவை பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கம் எடுத்துள்ளது. வெவ்வேறு இடைவேளை நேரங்கள், மெய்நிகர் கூட்டங்கள், பார்வையாளர் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாடசாலைகளில் அமல்படுத்தப்படும் என வைட்சைட் கூறினார். அரசாங்கத்தால் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்கப்படவில்லை என்பதால் தொழிற்சங்கம் விரக்தியடைந்துள்ளதாக மாகாணத்தின் ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் கூறினார். மான்ட்ரியல் இணைய வானொலி நிலையத்தின் ஊடகவியலாளர் ஒருவர் ஹெய்ட்டியில் கொல்லப்பட்டார். நேற்று ஹெய்ட்டியில் பணியின் போது தனது பத்திரிகையாளர் ஒருவர் கொல்லப்பட்டதாக மான்ட்ரியலை தளமாக கொண்ட இணைய வானொலி நிலையம் கூறுகிறது. கொல்லப்பட்டவர் 32 வயதான ஜான் வெஸ்லி அமேடி என அடையாளம் காணப்பட்டார். ஆயுதமேந்திய குழுவை சேர்ந்த ஒருவரிடம் நேர்காணல் நடத்தவிருந்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ரேடியோ எஃப்எம் கூறுகிறது. இன்னொரு பத்திரிகையாளரும் கொல்லப்பட்ட இந்த தாக்குதல் தலைநகர் போர்ட் ஓ பிரின்ஸுக்கு அருகில் நடந்தது. இந்த தாக்குதலை எல்லைகளற்ற ஊடகவியலாளர் குழு கண்டித்துள்ளது. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நேரம் 9 மணி கடந்து 50 நிமிடமாக இருக்கிறது. இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சியிலும் பல செய்திகள், தகவல்களை அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எந்த நேரத்திலும் பார்க்க முடியும். அத்தோடு எங்களுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்தீர்களானாலும் பார்க்க முடியும். ஆகவே தொடர்ந்து ஆதரவு வழங்குகின்ற அனைவருக்கும் நன்றி. விளம்பரதாரர்கள் உங்களுடைய விளம்பரங்களும் இடம்பெற விரும்பமாக இருந்தால், குறிப்பாக கனேடிய மண்ணிலே கனேடிய மக்களை, தமிழ் மக்களை போய் சேர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய விளம்பரங்களையும் விளம்பரப்படுத்துவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சனி ஞாயிறு விடுமுறை. ஆகவே மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கப் போகின்றோம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம், குட் நைட்.